ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவோட எஃப்எஃப் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் த செகண்ட் வைஃப் முடித்தோம்ல. ஸோ அப்கமிங்காக நம்ம வந்து யாருக்காவது ஓப்பன் பண்ணுவோம்ல. ஸோ எப்படி இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு ஜேகேக்கு முறை மாமன் அப்படி இல்லைன்னா வில்லேஜ் கேர்ள் ஃபாலோல வித் ஐடல் கசன் அந்த மாதிரி ஏதோ ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி போட்டுருவேன். ஸோ அதுக்காக முன்னாடியே ஆரம்பிக்கலாம். தேவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். அவருக்கு எஃப்எஃப்னு ஒன்று போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சரி வாங்க போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் தான். ஸோ இதை மறைக்காமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம தேவங்க தான். ஸோ அவர் ரொம்ப பிஸியாக ஹரிபரியில் எங்கேயோ அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த ஆர்டரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. இவர் இப்போ போடுறாருனா இவருக்கு பின்னாடி ஒரு மினிமம் 5 பேராவது இருப்பாங்க. இவர் அவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ணுற ஒரு சிஇஓ. ஓகேவா? இவருக்குள்ள பிரான்ச்சஸ் மட்டுமே அவ்வளோ எப்படி சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் இவரோட கம்பெனியோட பிரான்ச்சஸ் மட்டுமே அவ்வளோ இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. இவங்க வந்து தேர்ட் ஜென்ரேஷன் தான் இங்கே தேயும். நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, பட் இந்த கம்பெனியை ரன் பண்ணுற தேர்ட் ஜென்ரேஷன் தேயும். ஓகேங்களா? இப்போது காலையில் அவருக்கு அலாரம் அடிக்குது, எழுந்திருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட செக்ரட்டரி வந்து ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சாச்சு, இந்தந்த ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நாக் பண்ணிட்டு அப்படி கடை ஒன்று வந்து ஒப்பிக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு லைக் ரோபோட்டிக் மாதிரி தான் அவரோட வாழ்க்கை. இன்றைக்கி என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாறும், லைக் கிளைண்ட்ஸை பார்க்குறது, மீட்டிங்ஸு, அந்த மாதிரி விஷயந்தான் மாறுமே ஒழிய இவரோட டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பார். தென் அவங்க பிஏ வந்து பார்த்திங்கன்னா லைக் 6 ஹால் அந்த மாதிரி வந்துடுவாங்க. இவர் உட்காந்துட்டு கொஞ்சோண்டு யோகா பண்ணுவார். ஸோ யோகா பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக 7 மணிக்கு குளிப்பார். குளித்து முடிச்சுட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவர் அதை எல்லாத்தையும் போட்டுட்டு கரெக்டாக அப்படியே நீட் அண்ட் ஐடியாக இருக்கணும் அவரோட வீடு. ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த டை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு வாட்சஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு பர்ஃப்யூம் எல்லாமே அடிச்சுட்டு அந்த மனுஷன் அவரோட ரூமை விட்டு கிளம்பி கரெக்டாக 8:15 கிளம்பிடுவார். ஸோ 8:15 அவருக்கு அங்கே ரெடியாக டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். இல்லைன்னா செத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ கரெக்டாக உட்காருவார், சாப்பிடுவார். அவருக்கு இவ்வளோனா இவ்வளோ தான் அளவு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் போட்ட மாதிரி மண்டே இந்த சாப்பாடு இருக்கணும், டியூஸ்டே இந்த சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டேபிளாக அதை தவிர்த்து வேறு எதுவுமே மாற்றவே கூடாது, அப்படி தான் இருக்கணும். இப்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு இந்த இதெல்லாம் இருக்குது சார், கரெக்டாக 10 மணிக்கு நம்ம இங்கே இருக்கோம், இங்கே பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம். அந்த பொண்ணு லைக் ரோபோட்டிக் மாதிரி தான் வந்துட்டுருக்கா. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஓகே மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. கரெக்டாக 15 மினிட்ஸில் சாப்பிட்டு முடிச்சிடுவார். 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவார். ஷார்ப்பாக 9 மணிக்கு அவரோட ஆஃபீஸில் இருப்பார். ஸோ 9 மணிக்குள்ளே அவரோட ஆஃபீஸில் எல்லா எம்ப்ளாயீஸும் இருந்துடணும். இவருக்கு பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். லைக் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செத்துறீங்க. உங்களை ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த மனுஷன் போயிட்டே இருப்பார், கூச்சமே பட மாட்டார். சப்போஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா, சப்போஸ் ஒரு நாள் அவங்க வந்து லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா அவர் அந்த ஆஃபீஸ்க்கு விட மாட்டார். நெக்ஸ்ட் டே தான் வரணும். ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் வர மாதிரி தான் இருக்கும். இதனாலே எல்லாருமே முக்கால்வாசி 8:45 எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கு. இவர் ஆஃபீஸில் வந்து அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டுருக்காரு. லிஃப்ட்லேயுமே அந்த பொண்ணு மதியானத்தில் உள்ள ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கு. அவர் தான் சொல்லியிருப்பார், சாப்பிடும் போது இந்தந்த ஷெடியூல்ஸ்லாம் சொல்லணும், அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் ஏறும் போது இந்தந்த ஷெடியூல்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சப்போஸ் சாப்பாடு டைமில் சொல்லலைன்னா காரில் உட்காந்துட்ருக்கும் போது ஷெடியூல்ஸை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு அப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. இங்கே 15th ஃப்ளோர் அவரோட ஆஃபீஸ் கேபின் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோர் வருது, அவர் அப்படியே நடக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த லிஃப்ட்டை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பின்னாடியே ஜாயின் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ அவரோட கேபினுக்கு போய் உட்கார்றாரு.
எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு 5-6 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. எஸ் சார், இந்தந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது, இன்றைக்கி இது புதுசாக பண்ண போகிறோம், இன்றைக்கி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இது எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இவருக்கு பாடி கார்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் எப்பயுமே அவங்க கூடவே தான் இருந்துகிட்ருப்பார். ஒர்க் பண்ணும்போது மட்டும் வெளியில் இருப்பாங்க அவங்க. ஸோ இவரோட லைஃப் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பிஸியான ஷெடியூல்ஸு, ஒர்க்கு, ஆஃபீஸு, கான்ட்ராக்டு, பிஸ்னஸ் டிப்ஸு இப்படி தான் போயிட்டுருக்கும். இவர் ரொம்ப கோல்டாக இருப்பார். லைக் யார்கிட்டையும் அவ்வளோவா பேசக்கூட மாட்டார். அவரோட எல்லாமே செய்கையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறதாலேயே அவருக்கு வந்து அந்த அந்த பர்சனல் டைம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. வீட்டுக்கு வர்றது கரெக்டாக 10 மணி இருக்கும். வந்த உடனே சாப்பிட்ருவார், அப்படியே மேலே போவார், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுவார். அவ்வளோதான் இவரோட ரொட்டீன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து எல்லா ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இவருமே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்காரு. மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணியிருப்பார். மதியானம் ஆயிருந்திருக்கும், சாப்பாடு வரும், சாப்பிடுவார். தென் ஆஃப்டர் தட் ஃபுல் அண்ட் ஃபுல் மதியானம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு தென் ரிட்டன் பேக் வீட்டுக்கு போவார். ஸோ நைட்டு ரொம்ப அன்டைமில், அதனால் அவரோட பிஏ வரமாட்டாங்க, இவர் மட்டும் போவார். ஸோ இன்றைக்கி அவரை போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த ரூமில் போய் உட்கார்றாரு. அப்போது அவரோட பர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அந்த வேலட்டுன்னு சொல்லுவாங்களே பசங்களுக்கு, அது அப்படியே பொறுமையாக எடுக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு குட்டி ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோன்னு கூட சொல்லிக்கலாம். அதில் ஒரு பொண்ணு இருக்கா இவர் கூட. அப்போது பார்த்தா அவங்க ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது மட்டும் அந்த மனுஷனுக்கு தண்ணி அறியாத ஒரு ஒரு சந்தோஷம் கூட சொல்லிக்கலாம், ஒரு ஸ்மைல். அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணை பற்றி விசாரிக்காத நாள் கிடையாது. பட் ஸ்டில் அவருக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாமே நோ, நோ, நோ. அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, அவங்க இங்கே இல்லை, இந்த மாதிரி பர்சன்ஸ் இங்கே இருந்ததாகவும் தெரியல, அவங்க எங்கே போனாங்கன்னு பக்கத்தில் யாருக்குமே தெரியல அப்படின்ற பதில் மட்டும்தான் அவருக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணை பற்றி அவர் டெய்லியும் நினைப்பார். டெய்லியும் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மெமரிஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு புன்னகை, ரொம்பலாம் சிரிக்க மாட்டார், லைட்டாக ஒரு ஸ்மிக், அவ்வளோதான். அப்படியே அந்த வேலட்டை சைடில் வச்சுட்டு அந்த மனுஷன் தூங்கிடுவார். ஸோ இப்படி தான் அவரோட நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தவங்களோட ஒரு வாழ்க்கையில் சொல்லுவாங்களே ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இப்போ அவருக்கு நடக்க போகுது. ஸோ டுடே அவர் அந்த சிக்னலில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னல் இப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காரு. இங்கே சிக்னல் ஒரு வழியாக விழுந்திருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறைய பேர் வந்து இந்த க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரோட்டை. இவர் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிங்க, க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் சார் சிக்னல் போட்டாங்க, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க, அதுக்குன்னு இப்போ போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போயிருந்துருப்பாங்க, நிறைய ஃபேமிலிஸ்லாம் அப்படியே போகிற மாதிரி இருக்கும், ஒரு தாத்தா பாட்டியில் கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மனுஷன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. டக்குன்னு பார்த்தா இவரோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு நிமிஷம் நின்றுட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. தெரில சார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டிரைவர் டக்குன்னு இறங்கிட்டு அப்படியே பொறுமையாக அந்த இன்ஜினோட ஃப்ரண்ட்டை வந்து போர்ஷன்ஸை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆஹா, பிரச்சனையே சார், மெக்கானிக்கை பார்த்துட்டு தான் சார் என்னன்னு சொல்ல முடியும். ஏன் சரி பண்ண முடியாதா? இல்லை சார், பண்ண முடியாது போல், புகை வருது இன்ஜின்லேருந்து. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு அந்த காரை விட்டு வெளில இறங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது ஸோ அவரோட ஒரு பிஏ வருவாங்களே, ஸோ அவங்க வேறு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இதேமாரி கார் வேணும், சீக்கிரம் வர சொல்லுங்கள் சார், இங்கே வெளில நின்றுட்டுருக்காங்க. ஓகே மேம், வந்துடும் சார், இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடும் கார். அவர் அப்படியே சும்மா சாதாரணமாக அப்படியே வெளில நின்றுட்டுருக்காங்க. இவர் அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக அப்போ தானே ஜீப்ரா க்ராசிங் அங்கே இருந்துருக்கும், இன்னமும் நிறைய மக்கள்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. அப்படியே இவர் அங்கே சாதாரண மக்கள்லாம் பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. இவர் ஆக்சுவலாக ரோபோட்டிக் மாதிரி தானே இருந்துகிட்ருக்காரு.
அப்போது திடுதிப்புன்னு ஒரு பொண்ணு தெரியாமல் இவரை இடிச்சிட்டு சாரி சார் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மொபைல் கீழே விழுந்திருக்கும். அதோடு சேர்த்து ஒரு 4-5 விசிட்டிங் கார்ட்ஸும் விழுந்திருக்கும். அதை அவர் எடுக்க போகிறாரு. இதை பார்த்துட்டு பிஏ டக்குன்னு கீழே இறங்குறாங்க. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி அவருக்கு கொடுக்குது. இவர் டக்குன்னு அந்த கையை பார்த்துட்டு அந்த பொண்ணோட கையை டக்குன்னு பிடிக்கிறாரு. உன் பேர் அனுவா அப்படிங்கிறாரு. ஆமாம், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அனு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த வேர்டை சொல்ல வராரு. அம்மா ஏம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஒரு பொண்ணு வருது. அவங்க அப்பாவோட கையை விட்டுட்டு அப்படியே வரா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்ணு அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்கள் அப்படியே தூக்குறீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 3.5 வயசு அந்த மாதிரி இருக்கும். என்ன அனு யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்ட் அப்படியே வந்துட்டு பொறுமையாக வந்து கேட்குறாரு. டக்குனே உங்கள் கை அப்படியே விட்டுருப்பாரு. அது சாரி ஒன்றும் இல்லை. ஏங்க பிள்ளைய பிடிங்க ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வரேன். ஓ சரி ஓகே. அந்த மனுஷன் அப்படியே பிள்ளைய பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. சொல்லுங்கள், நான் எப்படி உங்களுக்கு என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ எப்படி கெஸ் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு தெரியும். அது ஆனால் அது நீங்களாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. நான் மாற்றி சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹஸ்பண்டுக்குமே சாரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பாரு. இங்கே அந்த பொண்ணு யார் என்ன யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. தெரியலையே, என் கையில் உள்ள தழும்பை பார்த்துட்டு நீ அனுவான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். என் பேர் இப்படி தெரியும்னு கேட்டதுக்கு அப்படியே என்னென்னமோ சொல்லி மழுப்புறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்ட் அப்படியே அவங்க ஷோல்டரை கையை அப்படியே வச்சுட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டாரு. இங்கே தேவங்களோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. லைக் இது வரைக்கும் போல்டாக பிரேவாக அந்த மனுஷன் இருந்தவரால் இப்போ இருக்க முடியலை. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி, லைக் கையிலேருந்து அப்படியே தண்ணிலாம் வருது. அப்படியே ஒரு மாதிரி வேர்க்குது, விறுவிறுக்குது. அந்த பிஏ பொண்ணு டக்குன்னு சார் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தண்ணி இருக்கும் போல் அதை கொடுத்துருப்பா. ஸோ இந்த நேரம்னு பார்த்தா அவரோட கார் வந்திருக்கும். ஸோ வேறு ஒரு கார் வந்திருக்கும்ல. ஸோ அந்த காரை டக்குன்னு சார் வந்துருச்சு சார் காரு, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடைன்னு ஒரு மாதிரி நடக்கிறாரு. லைக் மயக்கம் வந்ததுன்னா நம்ம எப்படி தள்ளாடுவோம், ஸோ அந்த மாதிரி நடக்கிறாரு. அந்த பொண்ணு லைட்டாக அவரை பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கா. சார் ஆர் யூ ஃபைன், ஹாஸ்பிட்டல் போகலாமா? நோ 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 ஐம் ஜஸ்ட் ஃபைன் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் போங்க. ஆர் யூ ஷூர்? ஆஃபீஸ் போங்க. ஓகே ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருந்துருப்பாங்க. அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கார். சார் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் உள்ள இதெல்லாம் சொல்கிறா. நோ 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 இப்போ எதுவும் சொல்லாத, நானே உனக்கு கால் பண்ணுறேன், தென் யூ கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடகடன்னு அவரோட கேபின் போய்ட்டு யாரும் வர வேணாம், எதுவும் என்கிட்ட எதுவும் பேச வேணாம், சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்துருப்பாங்க. இப்போ இங்கே தேயும் அனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியே டக்குன்னு அவரோட வேலெட் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் அந்த சின்ன வயசில் விளையாண்ட அந்த அனுவோட ஃபோட்டோ பார்க்குறாரு. அப்படியே கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டியோஸ் அப்படியே ரன்னப் ஆகுது. ஆனால் அவர் அழுல, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சிட்ருக்காரு. நான் ஒரு நாளையில் ஒரு 10 நிமிஷம்தான் எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது ஒன்றால் நீ எங்கேயோ ஒரு இடத்துல நல்லபடியாக நிம்மதியாக இருக்க, எப்படி இருந்தாலும் எனக்கு கிடச்சிருவேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி நான் உன்னை பார்ப்பேன் நான் நினச்சி பார்க்கல. யூ காட் மேரிட் அண்ட் யூ ஹாவ் அ கிட். கல்யாணம் குழந்தை இருக்கு.
அப்படியே இருந்துட்டு போயிடலாமே. நீ எதுக்கு திடீர்னு நான் உன்னை பார்க்கணும், இது எதுக்கு எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து அப்படியே இங்கே தேவனால எதுலையுமே கான்சன்ட்ரேட் ஆக்சுவலாக பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் 1.5 hours இப்போ கழிச்சு அந்த மனுஷன் கால் பண்ணியிருக்காரு அவங்க பிஏக்கு, வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே சார், இன்னும் ஒரு 15 minutes மீட்டிங் இருக்குது. ஓகே. அப்புறம் மதியான ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாக அந்த பொண்ணு சொல்லியிருந்துருக்கும். ஓகே சார், ஓகே 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 அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் எதுலேயுமே பழசில் இருந்தபடி அந்த மனுஷனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியுது. லைக் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். அவர் வந்து டக்கு டக்குன்னு எல்லாரையும் மாற்ற மாட்டார். ஸோ அவர் கூட இருக்கிறவங்க தான் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கார் போல். அவங்களுக்குலாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது தெரியவங்க அப்படி இருக்கிற மாதிரி. ஸோ பிஏக்கே இருந்திருக்கும். பட் அவள் வந்து லைக் வெளியில் காட்டிக்காமல் அவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போர்ஷன்ஸை கூட அந்த பொண்ணு டேக் ஓவர் பண்ணிகிட்ருப்பா. ஸோ ஃபைனலி ஈவினிங் ஆயிருந்திருக்கும். அந்த பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ அப்படிங்கிறா. எனிதிங் ப்ராப்ளம்ஸா? இல்லை சாரி, ஆக்சுவலாக நீங்கள் மார்னிங் அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறமேலேருந்து ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க சார். ஐ டோன்ட் நோ வை. எனிதிங் ப்ராப்ளம்? இல்லை என்னால் இந்த ஹெல்ப்பாவது பண்ண முடியும்னா நான் ஷுவராக பண்ணுறேன் சார். அதை யூ கான் ஃபிக்ஸ் எனிதிங். நான் பார்த்துக்குறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிருந்துருக்கோம் அந்த இடத்த விட்டு. இப்போது அதுக்கப்புறம் அவரால் ஒர்க்கே பண்ண முடியல. எப்பயுமே அந்த மனுஷனுக்கு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் முடியும். ஆனால் இன்றைக்கி அவர் 7 மணிக்கே ஆஃபீஸ் விட்டு கிளம்பி அவரை மட்டும் டேரெக்டாக வீட்டுக்கே போயிருந்துருப்பார். சாப்பாடெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜஸ்ட் அவர் ஒரு மீலை கூட அவர் வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டார். அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, ஏன் சார் வேணான்னு சொல்லிட்டாரு, சரி அட்லீஸ்ட் நம்ம பாலாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. வச்சுருங்க நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் படுக்கவும் இல்லை. அவரோட டெய்லி ரொட்டீனில் அது கிடையவே கிடையாது. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆவார், தென் தூங்க போவார், அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த மனுஷன் வந்து ஏதோ லேப்டாப்பையும் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு டேபிளில் அப்படியே உட்காந்துட்ருக்கார். அவர் எதையோ யோசிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருக்குது. என்னாச்சு சாருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவர் அப்படியே அந்த பழைய நினைவுகளெல்லாம் அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். ரொம்ப நாள்லாம் அந்த பொண்ணு கூட அவர் ஆக்சுவலாக பழகவே இல்லை. அந்த சின்ன வயசில் இருக்கிறதுல ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா, அந்த பொண்ணை வந்து பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போல். ஸோ அதுக்காக வந்தவது அந்த பொண்ணு வந்து ஒரு மேக்ஸிமம் 10 days இருந்திருப்பாங்க. ஆனால் அவரை மீட் பண்ணது கடைசி 3 நாளில் தான். ஸோ மீட் பண்ண இடத்துலே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி பாண்ட் ஆகி அந்த 3 daysமே நல்லா ஜாலியாக விளாண்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சடனாக வந்து ஏதோ குடும்பத்தில் யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அழைச்சிட்டு போயிருந்துருப்பாங்க. கூட அவங்க பாட்டியுமே சேர்த்து அழைச்சிட்டு போயிருந்துருப்பாங்க. இங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பாட்டி, 2 பேரும் எல்லோரும் சேர்ந்து போயிடலாம், நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ பாட்டியுமே வீட்டை ஃபுல்லாகவே ரெண்ட்டுக்கு அதாவது விற்றுட்டு அவங்க அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிருந்துருப்பாங்க. ஸோ அவருமே ஒரு வயசு ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது தெரியவே இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒழுங்காக சென்ட் ஆஃப் கூட பண்ண முடியல போல். அந்த பொண்ணுக்கே தெரியாது, நாளைக்கெல்லாம் நம்ம வந்து விளாடுவோன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். திடீர்னு அவங்க அம்மா அப்பா அழைச்சிட்டு போனதால் அந்த பொண்ணால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிருந்திருக்கும். அவர் ஆனால் டெய்லியும், அதாவது அந்த அந்த சின்ன வயசில் சொல்கிறேன். ஸோ ஒரு 1 year கிட்ட வந்து அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு அவள் வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பற்றி விசாரிக்கும் போது இல்லை ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போலேருந்து அந்த க்யூட்டான ஒரு குட்டியோண்டு ஃபோட்டோ அது எங்கேருந்து எடுத்தாருன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு அந்த ஃபோட்டோ யார் மூலியமாகவும் வந்திருக்கும். அதை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுருப்பார். இப்போ வரைக்கும் அவரோட வேலெட்டில் இருக்கிறது அதுதான். அந்த பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அந்த மனுஷனுக்கு அழுக வருது, அழமாட்டுறாரு.
அப்படியே அடைக்கிது, தொண்டெல்லாம் அப்படியே கட்டுது. ஸோ அதையே திங்க் பண்ணிட்டே இருக்காரு. லைக் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக வச்ச பாலை கூட அந்த மனுஷன் குடிக்கவே கிடையாது. ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறாரு. அலாரம் கூட இருந்திருக்கும் போல் அந்த மனுஷன், ஆனால் அதை கட் பண்ணிட்டு படுத்துட்டாரு. இந்த மாதிரி மனுஷன் அந்த மனுஷன் கிடையவே கிடையாது. லைக் அது வந்து ரொம்ப அவரை உருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே பொறுமையாக திருப்பியும் தூங்குறாரு. இங்கே அவங்க பிஏ கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/2 கழிச்சு வந்திருப்பா. பார்த்தா சார் இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மெய்ட்ஸ்கிட்ட கேட்கவே, இல்லை சார் எழுந்திரிக்கவே இல்லையா? ஸோ அந்த பொண்ணு குடுகுடுன்னு மேலே வந்து பார்த்துட்டு ஒரு நாக் பண்ணிட்டு கடகடன்னு அவர் கிட்டக்க போகிறா. பார்த்தா அந்த மனுஷனுக்கு ரொம்ப குளிர் ஜோலம் மாதிரி வந்துச்சு போல். ஸோ சார் நல்லா இருக்கீங்களா? இப்போ அந்த பொண்ணை டக்குன்னு கால் பண்ணி வீட்டுக்கே வந்து டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க. பார்த்ததில் அவருக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்குது, கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒர்க்கெல்லாம் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெய்ட்ஸ்கிட்ட நல்லா பார்த்துக்கோங்க அவர் என்ன வேணுமோ, என்ன டாக்டர் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க, நான் 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 அவரோட ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிருந்துருக்கும். ஏன்னா இப்போ இவர் இல்லை, இவரோட ஸ்தானத்துலேருந்து எல்லா வேலையும் அந்த பொண்ணு வேறு பார்க்கணும்ல. இப்போ டபுள் ஆஃப் த ஒர்க் இல்லை அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த பொண்ணு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கு. இங்கத்தே அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். லைக் எதுவுமே பண்ணலை, அப்படியே இருந்துகிட்ருக்காரு. அந்த மெய்ட்ஸ்லாம் ஆனால் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவர் தான் சாப்பிடாமல் உடம்பு அப்படியே வருத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே மெய்ட்ஸ்லாம், சார் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா உடம்பு சரியாக இல்லாமல் இருந்துடும் சார், தயவு செஞ்சு சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இவர் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவே அவர் வந்து நல்லா கேட்டிருப்பார். லைக், தேவ் என்ன இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குது, சைல்டிஷாக இருக்குது, ஒழுங்காக சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்க வேண்டாமா? உங்களை நம்பி எத்தனை எம்ப்ளாயீஸ் அங்கே வந்து அவங்க ஃபேமிலிக்கு நம்பி வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க? ரொம்ப டெடிக்கேட்டடான ஆள் தானே நீங்கள், சாப்பிடுங்க உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டும் அந்த மனுஷன் சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்படியே 3 days ஆகிருக்கும். லைக் லிட்ரலி ஹீ இஸ் நாட் ஹிம். அவர் அந்த மாதிரி இருக்கவே மாட்டார். எல்லாருக்குமே அது ரொம்ப வியர்டாக இருக்குது. அவர் ஏதோ மனசளவில் பாதிச்சிருக்குன்னு மட்டும் தெரியும். இதில் பிஏக்கு மட்டும் லைட்டாக டவுட் வருது. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணார். அவருக்கு ஒரு மாதிரி கையிலெல்லாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்ம காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அதாவது பிஏ, இவருக்கே தெரியாமல் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கா. ஸோ இப்போ ஈவினிங் ஒரு 6 போல் இருக்கும். அவர் இன்னமும் வீட்டில் தான் இருந்துகிட்ருக்காரு போல். அப்போது யாரோ ஒருத்தவங்க கதவை நாக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிஏவாக இருக்கும், அப்படி இல்லைனா மெய்டாக இருக்கும். அப்படி தான் அவர் நினச்சிருப்பாரு. தேயாங் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது ஒரு ஒரு விசித்திரமான ஒரு வாய்ஸ், இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வாய்ஸ். டக்குன்னு அந்த மனுஷன் திரும்பி பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்ததும் ஷாக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஹலோ, எப்படிங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக பேசலாமா? ஓகே ஓகே, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அந்த மனுஷன் கடன்னு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்காரு. பட் நம்மளுக்கு ஒரு தேர்ட் பர்சன் பார்க்குறச்ச நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி போகலாம் ட்ரெஸ். அந்த மாதிரி அவரை வந்து பண்ணிவிட்டு ஹாலில் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவர் ஹாலில் பொறுமையாக போய் உட்காந்துட்டு அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அந்த மனுஷன் பட் ஸ்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பேச போகிறாரு. நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவம் கேட்கவே அந்த பொண்ணு, நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருக்கீங்க தேயாங்? அன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் தான் தேயாங்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏன் நீங்கள் தேயாங்னு நீங்கள் சொல்லவே இல்லை? அதுவா, ஃபேமிலியோடு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பை த வே, எப்படி இருக்கீங்க தேவ், நல்லா இருக்கீங்களா? ஃபைன். உங்கள் லைஃப் எப்படி போகுது? அவருக்கு அப்படியே தொண்டை அடைக்குது. நல்லா இருக்கேன், ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரு.
அழகான ஒரு பொம்பளை குழந்தை. இதை தாண்டி வேறு என்ன வேணும் லைஃப்பில்? ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரி என்னன்னு பார்க்கல. நான் தேவங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? உங்கள் பிஏ தான் சொன்னாங்க. என்னை பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க தேவங்கன்னு சொன்னாங்க உங்கள் பேரை. எனக்கு தேவங்கன்னு என் லைஃப்பில் தெரிஞ்சதே சின்ன வயசில் சைல்டுஹுட்டில் ஒரு பையன் கூட பழகினது மட்டும்தான். 3 days தான் பழகியிருப்பேன். ஆனால் என் மனசுக்குள்ளே நல்லா ஆழமாக பதிஞ்ச பர்சன் அவங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக்காக இருந்துச்சு. அதுதானே நீங்கள் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபஷ்னலில் ஒரு ஒரு உங்களுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன் என் லைஃப்பில் சின்ன பிள்ளையில் என் கூட சந்தோஷமாக ஹாப்பியாக விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அவர் டக்குன்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன்? ஐயோ அதுவா, நான் சொல்லாமல் போகணுன்னுலாம் கிடையாது. ஆக்சுவலாக அன்றைக்கி அம்மா வந்திருந்தாங்க திடுதிப்புன்னு. இதுமாரி ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டியுமே சேர்ந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பாட்டியோட வீட்டை எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எங்களோடையே அழைச்சிட்டு போயிட்டோம். அப்போ கூட நான் வரல, எங்கள் அம்மா தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு போனாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம். எனக்கு உங்களை பற்றி தெரியவே தெரியாது. நான் நெக்ஸ்ட் டே உங்கள் கூட விளையாட வருவேன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் ஸோ சாரி. எனக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களா? ஓ மை காட், சாரி. 1 yearக்கு மேலே அந்த பொண்ணு அப்படியே அவரை அப்படி கண் அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறா. வாட், 1 year? நீயும் நானும் ஒரு இடத்துல விளையாண்டுட்ருப்போம்ல, அந்த டைமில் நீ வருவேன்னு ஒரு 1 year வெயிட் பண்ணியிருந்திருப்பேன். தென் ஐ கேம் டு நோ நீ வரமாட்டேன்னு. உன்னை தேடாத இடம் கிடையாது. ஆனால் நீ எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன தேடுறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம். இப்போ அந்த பொண்ணு அப்படியே அவரே பார்த்துட்டு, நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் தேவா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம இப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவே, கண்டிப்பாக. சரி, டேக் கேர், உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக. பாய் பாய். அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கப்புறம் தேவங்க லைட்டாக கொஞ்சம் இப்போ பரவாயில்லையா இருக்கார். பட் ஸ்டில் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அவருக்கு. சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு விஷயம் இல்லை, டக்குன்னுலாம் ஒருத்தவங்களால மாற்ற முடியாதுல்ல. அந்த மனுஷன் ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு, பட் ஓவர் கம் பண்ணி வரல. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அந்த மனுஷன் இப்போ ஒர்க் ஆஃபீஸ்லாம் போகிறாரு, பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார். ஸோ முன்னைக்கு இருந்ததுக்கு ரொம்பவே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இதில் பிஏக்கு கொஞ்சம் ஹாப்பி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கு அவருக்கு. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இனிமேலாம் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சுட்டு பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோடையும் அவரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸை அவர் கண்ணு முன்னாடியே எரிச்சிருந்துருப்பார். எரிக்கும் போது அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் வந்திருக்கும். அதை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதில் ரொம்ப அந்த மனுஷன் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிருந்திருப்பார். அப்போ அவர் மொபைலில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருந்துட்டுருக்கும்போது அவனுங்களுக்கு எங்கேருந்து வச்சு பார்ப்பானுங்களோ தெரியாது, அதே மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவருக்கு கொடுக்கவே ரொம்ப தாரையாக அந்த மனுஷனுக்கு பொங்கி பொங்கி ஊற்றுதுங்க.
அந்த மாதிரி இருக்கிற ரீல்ஸுக்கெலாம் அந்த மனுஷன் லைக் வேறு போட்டுக்கிட்டே வராரா, அதனாலே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸில் எல்லாமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அவர் என்ன எனக்குன்னு வேறு மாதிரி இருக்குது எல்லாமே அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அழுதுகிட்டே வேறு போட்டுட்ருக்காரு. ஸோ நடுவில் 1-2 ஆட்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ஆட்ஸில் எப்படி இருக்குன்னா, லைக் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் உங்களோட நம்பரை நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறத நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கலாம், அவங்க உங்களுக்கு கன்சால்வ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட பேசினா மட்டும் போதும், உங்கள் மனசுக்குள்ளே ஷேர் பண்ணால் மட்டும் போதும். உங்களோட நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது, அன்னோன் நம்பர் தான் வரும். உங்களோட மனசில் யார்ட்டையாவது சொல்லி அழுகணும், ஆனால் நாளை பின்ன அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த மனுஷனுக்கு இது தெய்வம் மாதிரி தெரிஞ்சுது. லைக் அவர் வந்து முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட தன்னோட ஸ்டோரியை சொன்னால் நாளை பின்ன நம்ம என்ன அவங்கள பார்க்கவா போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம அழுதாலும் புலம்புனாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் இது ஒருத்தவங்க எப்படி சொல்கிறதுனா, லைக் ஒருத்தவங்க அழுகுறாங்க, ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான் தாண்டி மற்றவங்களுக்கு அவங்க அது அவ்வளோவா ஹிட் ஆகாது. அதுதான் அவர் எதிர்பார்க்குறதும் கூட. யாராவது நம்ம நம்ம சொல்கிற கதையை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஆப்பை வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இது இப்படியே இருந்துகிட்ருக்கட்டும். இங்கே உங்களை டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் வையன், நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சைமல்டேனியஸாக பார்ட் டைம் ஜாப்ஸுமே பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து ரெண்டலில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் அதே மாதிரி நிறையா இந்த ஃபீட்ஸு நியூஸு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கச்ச உங்களுக்குமே இதில் இந்த ஆப்பில் வந்து இருந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்பரை வந்து டயல் பண்ணி, அதாவது உங்களோட நம்பர் வந்து நீங்கள் போட்டால் மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அமௌண்ட் வரும். நீங்கள் அவங்களோட சொல்கிற அந்த கதையை மட்டும் கேட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னால் மட்டும் போதும், அவங்க வந்து உங்களுக்கு வந்து பணம் அனுப்புவாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கே, காதை கொடுத்து கேட்குறதுல இதில் என்ன இருக்குது, எவ்வளோ நேரம் பேசுகிற போகிறாங்க, சும்மா வர காசு ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டரும் பண்ணியிருப்பீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டேலாம் கிடையாது. லைக் இதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு 7 days இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு 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 11 கால்ஸ் கிட்டே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 7 days ஃபுல்லாகவே. லைக் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப பெரியவங்க, அதாவது வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. ஆனால் பணம்லாம் நிறையா இருக்கும், அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருந்துருப்பாங்க. ஒரு தாத்தா, பாட்டி, அங்கிள்ஸ் அந்த மாதிரி பேசியிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட டிப்ரெஷன்ஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லி தீர்த்துருந்துருப்பாங்க. நீங்களுமே சரி எல்லாம் சரியாகிடும், காலம் மாறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைட்டாக பைத்தியம் மாதிரிலாம் பேசுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் பேசணும். ஏன்னா அவங்களே டிப்ரெஷனில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்லி திட்டி அது அவங்களுக்கு பெரிய டிப்ரெஷனாக போய் ஏதாவது அவங்க ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிட்டாங்கன்னா பெரிய கொலைகேஸ் ஆகிடும்ல. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே அமைதியாக தான் பேசணுன்னு அவங்களாம் ஒரு 2 ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 7 days வந்து முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டும் கிடையாது, அதே மாதிரி ஈஸியும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் ஒரே மைண்ட் செட்டில் ஒரே மாதிரி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல. அதனால் ஒவ்வொரு பசிலாக தான் இருந்துகிட்ருக்கு. யாரா நீ யாரா நீ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சு கொடுத்து தான் இருந்துகிட்ருக்கீங்க. அன்டில் தேவங்களோட கால் வர வரைக்கும். ஸோ இன்றைக்கி இப்போது தேவங்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ கால் டவுன்லோட் பண்ணதும் முதல்ல ஒருத்தவங்களுக்கு போயிருந்திருக்கும். அவங்க வந்து பேசுகிறாங்க, ஆனால் அது அவருக்கு பிடிக்கவே இல்லை. டக்குன்னு கட் பண்ணியிருப்பார். எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கால் பண்ணுறாங்க. அது ஒரு ஆன்டி வாய்ஸ் மாதிரி இருக்குது போல். அந்த மனுஷன் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு வேவ் லென்த் அந்த அந்த ஈஸியாக ஒரு கம்யூனிகேட் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணியிருந்திருப்பார். இன்னும் ஒரு சான்ஸ் தான், இப்போ மட்டும் நீ செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ டக்குன்னு அந்த மனுஷன் கால் பண்ணுறாரு. ஸோ அது டைரெக்டாக உங்கள் மொபைலுக்கு கம்யூனிகேட் ஆகுது. அன்னோன் நம்பர்னு வரும். ஸோ உங்களோட நம்பர் உங்களுக்கு வரவே வராது, ஜஸ்ட் அன்னோன் நம்பர் அப்படின்னு தான் வரும். ஸோ அன்னோன் நம்பர்னு நம்மளுக்கு வந்தாலே ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹலோன்னு அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க. ஆக்சுவலாக
ஏன்னா அவங்க இந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஹலோ அப்படிங்கிறீங்க, ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேர். என் பேர் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓ சரி ஓகே. எந்த ஊர்? நான் நான் இந்த ஊர். இதை பற்றி என் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஃபைன், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? அவர் அப்படியே ஆரம்பிக்கிறாரு. ஸோ சின்ன வயசில் நடந்த கதை ரொம்ப எல்லாத்தையுமே சொல்லலை, லைக் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பார். ஒரு 10% கிட்ட தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். நீங்கள் அப்படியே காது கொடுத்து அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அவளை மறக்க முடியுமான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அது ஒரு சின்ன வயசு காதல் தான். இருந்தாலும் என் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. என்னால் வேலையில் செலுத்த முடியல கவனத்தை. யார்கிட்டயோ கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அவர் அப்படியே கன்சோல் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் ஏன்னு யோசிச்சிங்களா? இந்த ஆப் உங்களுக்கு ஏன் கண்ணுக்கு தெரியணும்? அதில் நீங்கள் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்? நீங்கள் எதுக்கு கால் பண்ணி பேசணும்? இதெல்லாம் தற்செயலாக நடந்தாலும் உங்கள் மனசுக்கு நல்லது தானே இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போதோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட எப்பயுமே பேச தயாராக இருக்கேன் 24 மணி நேரமும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவு வயசாக இருந்திருக்காது. ஏதோ ஒரு கவலைன்னு கூட சொல்லிக்கலாம். அதில் கொஞ்ச நாள் தான், சரியாக போயிடும். உனக்கு என்னை பற்றி தெரியாது. இந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. எல்லாமே லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிற பழக்கம். நான் வச்சுருக்கிற பொருளை உனக்கு 4 தடவை நான் யோசிப்பேன். இது வச்சுக்கலாமா வேணாமா, இது என் லைஃப்க்கு ஓகேவா, இது ரொம்ப நாள் இருக்குமா நம்ம கூட, அப்படி இருந்தால் மட்டுமே தான் அதை செலக்ட் பண்ணுவேன். அது எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்லன்னு. திடுதுப்புன்னு என்கிட்ட உன்னை விட்டு போச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இருந்ததில்லை. என் மனசு என்னமோ பலவீனான மாதிரி இருக்குது எனக்கு. நான் 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 கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன். ஒரு நிமிஷம். நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட கால் கனெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்கிட்ட பேசுகிறது பிடிச்சிருக்கா இல்லை வேண்டாமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு வேளை கால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நான் வயன்கிட்ட பேசணும், அவகிட்ட கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க டைரெக்டாக எனக்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா தூங்குங்க, எதை பற்றி யோசிக்க வேண்டாம். டக்குன்னு ஃபோன் கட்டாக இருந்திருக்கும், நீங்களும் அப்படியே இந்த ஃபோனை பார்க்குறீங்க. யாருன்னு தெரில. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி. எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோடை முடிக்கிறோம். அந்நியோ பாய் சரங்கே அம்மே சோப்பே காய்க்கு. நிக்கோ நிக்கோ நீ.